எட்டாவது கேள்வி, 2020ஆம் ஆண்டு 8வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஒடுக்கமான ஒரு நிற ஒளிக்கற்றை XY ஆனது ஓர் ஒருக்கும் வில்லை எல் மீது படுகின்றது. ஆகவே XY என்ற ஒரு கதிர் ஒன்று படுவது. வில்லையினூடாக முறிந்த பின்னர் கற்றை திரை எஸ்ஸில் பட்டு ஓர் ஒளிப்பொட்டை ஆக்குகின்றது. ஆகவே இங்க வந்து திரையில வந்து என்ன, அதுல வந்து இந்த கதிர்ட ஒரு பகுதி பெய்து பட்டு இதுல வந்து என்ன செய்யுது, ஒரு ஒளிப்பொட்டை வந்து உருவாக்குதான். ஒளிப்பொட்டு இருக்கும் தானம் யாதாக இருக்கலாம். அப்ப என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வந்து இங்க கதிர் வரைபடம் வரைய தெரியுமான்றதை செக் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து இந்த கதிர் வந்து XY என்ற கதிர் வந்து முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போகுதா? இல்ல. இப்ப முதல் அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு கதிர் வந்துச்சுன்னா அது என்ன செய்யும், F-னூடாக போகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நாங்க, முதற் குவியத்தினூடாக போகும். அது வந்து B-யில் குவிக்கப்படும். ஆனா இந்த கதிர் வந்து என்ன செய்யல, முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போகல. அப்ப எப்படி நாங்க இதுக்கு கதிர் வரைபடம் வரைகிறது? இந்த கதிருக்கு சமாந்தரமாக ஒரு கதிரை வரையணும். அது வந்து என்ன செய்யணும், வில்லைட ஒளியியல் மையத்துக்கூடாக போகணும். அப்படி ஒரு கதிரை வரைவோம். அது வந்து இந்த குவிய தளத்துல வந்து அது வந்து குவிக்கப்படக்கூடிய புள்ளியை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், துணை குவியம்னு சொல்லுவோம். ஆகவே இப்படி ஒரு கதிர் வந்துச்சுன்னா அந்த கதிர் வந்து எங்க குவிக்கப்படும், துணை குவியத்தில் குவிக்கப்படும். ஆகவே இப்படி வார கதிர் வந்து XY என்ற கதிர் வந்து இந்த F' கூடாக செல்லும். அப்ப F' கூடாக போறது வரைய தெரிஞ்சதுன்னா சரி, அது வந்து எங்க D-யில் ஒருக்கப்படும். ஆகவே என்ன ஆன்சர் வரும், 4th ஆன்சர் வரும். நீங்க இதுக்கு வந்து என்ன செய்யணும், மெயினா உங்களுக்கு தந்திக்கிற எக்ஸாம் பேப்பர்ல தான் இந்த கதிர் வரைபடம் வரையணும். என்ன செய்வீங்க, முதலாவது வேலையா இந்த கதிரை நீட்டுவீங்க. இந்த கதிரை வந்து அப்படியே நீட்டுவீங்க. அதுக்கு சமாந்தரமா ஒரு கதிர் ஒன்று வரைவீங்க, எது கூடாக போற மாதிரி, அந்த ஒளியியல் மையத்துக்கூடாக போற மாதிரி வரைவீங்க. அடுத்தது குவிய தளத்தை வரைஞ்சு கொள்ளுவீங்க. இப்ப இங்க வார கதிர் வந்து துணை குவியத்தூடாக போகும். நீட்டுனீங்கன்னா அது எங்க வரும் சரியா, நான் இதுல வந்து ஒழுங்கா வரைஞ்சு இல்ல, சரியா வரைஞ்சிங்கன்னா எங்கன வரும், D என்ற புள்ளியில போயிட்டு ஒருக்கப்படும். எக்ஸாம் பேப்பரை எடுத்து நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா என்ன, D என்ற புள்ளியில ஒருக்கப்படும்.